ஹலோ டீமன்ஸ். டீமன் ஸ்லேயர் சீசன் 5 வரப்போகுது. அதாவது இன்ஃபினிட்டி கேஸ்டில் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து 4 சீசன் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த 4 சீசனையும் வந்து என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டுக்கு ஏற்ற மாதிரி வெத்துட்டுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஒரு லிஸ்ட் வீடியோ தான். ஸோ உங்கள் லிஸ்ட்டை வந்து மறக்காமல் சொல்லிவிடுங்க. இது வரைக்கும் வந்து 4 சீசனையும் வந்து என்னுடைய பர்சனல் லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் லிஸ்ட்டு பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரா பர்சனல் வீடியோக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து தான் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட அனிமே கண்டென்ட்ஸ் அண்ட் டீமன் ஸ்லேயர் கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோட பர்சனல் வீடியோக்கெல்லாம் திஸ் ஐ மட்டாக்கு. I got broads in Atlanta, took the lean in the family, credit cards in the scams, you know it's in the family. இதுவரைக்கும் வந்து டீமன் ஸ்லேயர் சார்பாக 4 சீசன் வந்திருக்கு. ஸோ 4வது இடத்துல இருக்கக்கூடிய சீசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீசன் 3, அதாவது டீமன் ஸ்லேயர் ஸ்வார்ட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க். இதையே நான் 4th பிளேஸில் போட்டிருக்கேன். பிகாஸ் வந்து இதை விட மீதி 3 சீசன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா, இதுவும் நல்லா தான் இருக்கும். பட் இதை விட அந்த 3 நல்லாயிருக்கும். பிகாஸ் வந்து நீங்கள் கேட்பீங்க ப்ரோ, இதெல்லாம் வந்து நம்ம நெசுக்கோ வந்து சன்லைட்லேயே வந்து சர்வைவ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி இருக்குதான், இது ஒரு முக்கியமான ஒரு லீட் அப் தான் நெக்ஸ்ட் சீசனுக்கு இருந்த போதும் இதை விட எனக்கு வந்து மற்றெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. ஓகேவா, இதை விட அந்த மீதி சீசன்ஸ், அதாவது சீசன் 1, சீசன் 2, சீசன் 4 இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக. இதை விட அது எனக்கு பிடிக்கும். இதுவும் பிடிக்கும், பட் இதை விட அதை பிடிக்கும். அண்ட் இதில் வந்து நான் மிஸ் பண்ண இன்னொரு மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா செனிட்சு அண்ட் இனோஸ்கி. அஃப்கோர்ஸ் செனிட்சு அண்ட் இனோஸ்கி இல்லாமல் வந்த ஒரு சீசன் தான் வந்து இந்த ஸ்வார்ட்ஸ்மித் ஆர்க், அதாவது சீசன் 3. இதில் வந்து நம்மளோட செனிட்சுவோட அந்த ஃபன் இது இல்லாமல் இருக்குது, இனோஸ்கி அந்த 3 அந்த காம்போ வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ அதே வந்து நான் மிஸ் பண்ணேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில காரணங்களாலே இதை வந்து நான் வந்து 4th பிளேஸில் போட்டிருக்கேன். 3rd பிளேஸில் எந்த சீசன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீசன் 2, அதாவது முகேன் ரெயின் ஆர்க் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஆர்க். முகேன் ரெயின் ஆர்க் ஃபஸ்ட் வந்து மூவியாக தான் வந்துச்சு. அப்புறம் வந்து கிரெஞ்ச் ரோல் தான் அதை வந்து ஒரு சீரீஸுக்கு ஏற்ற மாதிரி எபிசோட் வைஸாக ஸ்ட்ரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதையும் வந்து நம்ம சீசன் 2க்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த இதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் 3rd பிளேஸில். அண்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த சீசன் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கலாம். அண்ட் இதில் அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சீசனில் நடந்த மிக முக்கியமான சம்பவமே வந்து ரென்கோக்கோட டெத்து தான். அதாவது ரென்கோக்கு காமிச்சு சட்டு நான் என்ன சொல்கிறேன், அந்த சீசன் அந்த ஆர்க்கை வந்து நல்லா அவர் தான் வந்து கேரி பண்ணி போயிருப்பார். ஸோ அப்படி கேரக்டர் வந்து போட்டு தள்ளும்போது அவருக்கு வந்து நல்ல ஸ்டோரியும் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கண் கலங்கிய மூமெண்ட்ஸ் தான். இப்படி ஒரு சம்பவம் இருக்கும்போது அதுக்கப்புறமா அதை வந்து என்டர்டைன்மெண்ட் ஆர்க்கே ஸ்டார்ட் ஆகும். அதில் மிகப்பெரிய சம்பவமாக என்ன நடந்தீங்கன்னா, நம்ம ஊஷி டெங்கன் வந்து அவரோட சேர்ந்து டாஞ்சிரோ நெசுக்கோ நம்மளோட இனோஸ்கி சேர்ந்து 100 வருஷத்துக்கு அப்புறமா, அதை 100 இயர்ஸ் லேட்டராக வந்து ஒரு அப்பர் மூணை வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். இந்த சம்பவம் வந்து நம்ம முசானை வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கும். ஏன்னா 100 வருஷமாக ஒரு அப்பர் மூன் டீமன் கூட செத்துருக்காது. அப்படி இருக்கும்போது இது வந்து அப்பர் மூன் 6 ஆகும்போது நம்ம முசானுக்கு ரொம்ப ட்ரிகர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட நிறைய சம்பவங்கள் வந்து இந்த சீசனில் நடந்திருக்கு. அண்ட் இதை விட மற்ற 2 சீசனுக்கு ரொம்ப பேசின ஃபேவரட்டாக இருக்கிறதால இதை 3rd பிளேஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பிளேஸில் இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. 2nd பிளேஸில் எந்த சீசன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீசன் 1. அதாவது வந்து இந்த டீமன் ஸ்லேயர் வந்து ஃப்ரான்ச்சைஸ் வந்து இவ்வளோ பெருசாக வளர்கிறதுக்கு ரீசனை வந்து இந்த சீசன் வந்தாங்க. பிகாஸ் அடித்தளம் நல்லா போட்டால் தான் வந்து அங்கே வரக்கூடியதெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து சீசன் 1ல் வந்து நல்ல ஒரு அனிமேஷன் அண்ட் அந்த மாங்கா அடாப்டேஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த சீசன் 2, சீசன் 3, சீசன் 4 வரைக்கும் பாப்புலராக வந்து ஏன்னா வந்து ஒரு 10ஓட 11 போக வேண்டிய ஒரு அனிமேன்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து மாங்கா வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு இம்ப்ரூவ்ஸ் இருந்திருக்காது. பட் இருந்தும் இவனுங்க வந்து அந்த அனிமேஷன் யூஃபோர்டபுள் வந்து அனிமேஷன் குவாலிட்டியும் நல்லா அனிமேட் பண்ணியிருப்பானுங்க. இதனாலே வந்து சீசன் 1 வந்து தாறுமாறாக இருந்துச்சு. ஸோ சீசன் 1 நல்லா இருந்தாலும் தான் சீசன் 2க்கு நிறைய பேர் ஹைப்பாக இருந்தாங்க. ஆல்சோ ஹையஸ்ட் கிராசிங் அனிமே மூவி டீமன் ஸ்லேயர் முகேன் ரெயின் ஆர்க் தான். ஓகேவா, ஸோ அதை பீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அங்கே அவருடைய இன்ஃபினிட்டி கேஸ்டில் பார்த்தின மூவிஸ் எல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது டீமன் ஸ்லேயரை வந்து இவ்வளோதுக்கு வளர்த்து விட்ட ரீசனை வந்து இந்த சீசன் 1 தான். சீசன் 1 அந்த ஸ்டார்டிங் ஸ்டோரி தான். ஸோ அதை வந்து நல்லா காமிச்சிருப்பானுங்க. இதனாலே வந்து இதை வந்து இந்த சீசனை வந்து நான் வந்து நம்பர் 2ல் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த நம்பரில் இருக்குன்னு, அது உங்கள் எந்த பிளேஸில் இருக்குன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. ஃபைனலி ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த சீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீசன் 4, அதாவது ரீசெண்டாக வந்த சீசன் தான். அதாவது ஹாஸ்டார் ட்ரைனிங் ஆர்க். இது மாங்காவிலையும் சரி அனிமலையும் சரி ரொம்ப குட்டியான ஆர்க் தான் வந்து இந்த ஹாஸ்டார் ட்ரைனிங் ஆர்க். அண்ட் மாங்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் சாப்டர்ஸ் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆர்க் தான் வந்து இந்த ஹாஸ்டார் ட்ரைனிங் ஆர்க். பட் அதை வந்து இங்கே அனிமேல வந்து ஸ்பெஷல் ஆகிற ரீசனே அனிமேஷன் குவாலிட்டி யூஃபோர்டபுள் வந்து பண்ணுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். பிகாஸ் இன்ஃபினிட்டி கேஸ்டில் ஆர்க்குக்கு மிகப்பெரிய லீடப்பாக இருக்கக்கூடியதே இந்த அனிமே தான்.
ஐ மீன் இந்த சீசன் தான் ஓகேவா. அப்படி இருக்கும்போது இது வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ். பிகாஸ் வந்து இனிமேல் நடக்க போகிற சம்பவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ தான் இது. பிகாஸ் வந்து லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க இன்ஃபினிட்டி கேஸில் இருக்குள்ள எல்லோரும் நுழையிறாங்க நம்மளோட சீனிஸோட என்ட்ரி. ஏன்னா அதுக்கு முதல் எபிசோடில் நான் மூசானோட என்ட்ரி என் எல்லாத்தையும் வச்சு யூஃபோர்டபுளோட அனிமேஷன் என் ஸ்டோரி பக்கானன்னு சொல்கிற அப்படி நல்லா பண்ணியிருப்பானுங்க. ஒரு தார்மார் தக்காளி சோறாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ரீசெண்டாக பார்த்த அனிமேஸில் வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு சீசனாகவும் சரி அனிமையாகவும் சரி டீமஸ்லேயே மாறி இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த சீசன் 4 வந்து முக்கிய இடத்துல இருக்குது. ஸோ அடுத்த நடக்க போகிற சம்பவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்ததால் வந்து இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஹாஸ்டா ட்ரெயினிங்காக எத்தனை ப்ளேஸில் இருக்குன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை இதெல்லாம் வந்து நிறைய மொத்த ஹாஸ்டாவை காமிச்சிருப்பானுங்க வித் அவங்களுடைய ப்ரீத்திங் ஸ்டைலையும் காமிச்சிருப்பானுங்க. ஃபைனலி வீடியோ 2 வந்தாச்சு. இது வந்து டீமன் ஸ்லேயர் ஸ்பெஷல் வீடியோஸில் வந்து ஒன்று தான் பெத்தோட்டு கெத்து சீசன்ஸ். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டீமன் ஸ்லேயர் பற்றின வீடியோஸ் வரப்போகுது. ஸோ யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ணுங்க எல்லோரும் வந்து டீமன் ஸ்லேயர்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் மறக்காம லைக் பண்ணிடுங்க. இப்படி அந்த லைக் பண்ணிக்கிட்டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து 2K ரீச் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து 5K ரீச் பண்ணணும். ஸோ வந்து எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு குட்டி குட்டி சப்போர்ட் கூட எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இன்னொரு எபிசோட் வீடியோ எடுத்து முடிச்சுக்கலாம். உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்டை வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு டீமன் ஸ்லேயர் பற்றி என்ன வீடியோ போடலான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்னொரு எபிசோட் வீடியோ முடிச்சுக்கலாம். டேக் கைஸ் வரட்டா.